Hi friends, welcome to Samriya channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆயில்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம குக்கிங் ஆயில பத்தி பார்க்க போறோம். குக்கிங் ஆயில்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் இருக்கு. ரிஃபைன்ட் ஆயில் இருக்கு, செக் ஆயில் இருக்கு. செக் ஆயிலே வந்து ரெண்டு வகையான ஆயில் இருக்கு. அயன் பிரஸ்ட் ஆயில்னு இருக்கு, கோல் பிரஸ்ட் ஆயில் இருக்கு. ஸோ இது டிஃபரன்ஸ் என்ன, இதுல எது சேஃபான ஆயில் யூஸ் பண்றதுக்கு, செக் ஆயில் சொல்றாங்களே அந்த செக் ஆயில் வந்து கம்ப்ளீட்லி சேஃபா நம்ம யூஸ் பண்றதுக்கு, நம்ம எப்படி வந்து கரெக்டான ஆயிலை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம அம்மா காலத்துக்குலாம் போய் பார்த்தோம்னா வந்து ஆயில்னு பாத்தீங்கன்னாலே இந்த கடைக்கு போய் மொத்தமா ஒரு பாத்திரம் கொடுத்து அந்த பாத்திரத்துல ஆயில் ஊத்திட்டு வருவாங்க. அந்த ஆயில் எல்லாமே வந்து நேச்சுரலி எக்ஸ்ட்ராக்டட் ஆயிலா இருக்கும், அதாவது இயற்கையான முறையில எடுக்கப்பட்ட எண்ணெயா இருக்கும். சோ அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ரிஃபைன்ட் ஆயில் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ரிஃபைன்ட் ஆயில்ன்ற கான்செப்டே 1950ஸ்க்கு முன்னாடி கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அந்த நேச்சுரலி ப்ராசஸ் செக் ஆயில் தான் நம்ம வீட்டுல வாங்கி செஞ்சுட்டு இருந்தோம். நடுவுல தான் இந்த 1950ஸ்ல என்ன பண்ணாங்க, கார்பரேட் உள்ள வந்து இந்த ஆயில் ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப சீப், இந்த ஆயில் தான் ரொம்ப நல்லது, ரிஃபைன்ட் ஆயில் தான் ரொம்ப நல்லது, நேச்சுரலி ப்ராசஸ்ட் ஆயில்ல வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி, அது நம்மளுக்கு யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாமே ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏமாத்தி நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிஃபைன்ட் ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ரிஃபைன்ட் ஆயில்ல வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. அது வந்து டேஸ்டும் இருக்காது, ஓடரும் இருக்காது. அதனால நீங்க என்ன சமைச்சீங்களோ அந்த சமையலோட டேஸ்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. அண்ட் அதுல வந்து நிறைய விட்டமின் டி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி நம்மள நம்ப வச்சு நம்மளும் வந்து அந்த ஆயிலுக்கு கம்ப்ளீட்டா மாறிட்டோம். 10 இயர்ஸ் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே ரிஃபைன்ட் ஆயில் தான். அப்பெல்லாம் கடலை எண்ணெய், இந்த ஆயில் எல்லாம் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இந்த ரிஃபைன்ட் ஆயில் வந்து ஏன் வந்து சீப்பா இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரிஃபைன்ட் ஆயில் எதுல இருந்து எடுக்கிறாங்க, சன்ஃபிளவர் சீட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் வந்து இந்த கிரவுண்ட் நட்டோ இல்ல செசமி சீட்ஸையோ வந்து பிரஸ் பண்ணா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஈஸியா வந்து சன்ஃபிளவர் சீட்ஸ்ல இருந்து ஆயில எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் கொண்டு போகும்போது அது கெமிக்கலி ட்ரீட்டட் ஆயில் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி கெமிக்கலி ட்ரீட்டட் ஆயில வந்து நம்ம பாடி கன்சியூம் பண்ணா நம்மளுக்கு அது நல்லது கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, அதை ரிஃபைன் பண்றாங்க. ரிஃபைன்றது வந்து கிட்டத்தட்ட ப்ளீச்சிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ப்ளீச்சிங் மாதிரி ஒரு சிஸ்டம். அப்படி அவங்க பண்ணும்போது அந்த சீட்ஸ்ல இருக்க எல்லா விதமான சத்துக்களும் போயிடும். அது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம். அந்த நேச்சுரலான விஷயத்த வந்து கெமிக்கலா ட்ரீட் பண்ணும் போது என்ன ஆகுது, அதுல இருக்க சத்துக்கள் அத்தனையும் போயிடுது. அதனாலதான் ரிஃபைன்ட் ஆயில்ல டேஸ்ட் இல்ல, கலர் இல்ல, ஃபிளேவர் இல்ல, எதுவுமே இருக்காது. இன்னொன்னு வந்து கெமிக்கல்ல நம்ம ட்ரீட் பண்ணி நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது என்ன நடக்குது, எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்குது. ரிஃபைன்ட் ஆயில ஃபில்டர் பண்றதுக்கு, ரிஃபைன் பண்றதுக்கு ஹெக்சேன் அப்படிங்கிற ஒரு சால்வெண்ட்டை யூஸ் பண்றாங்க. அந்த ஹெக்சேன் சால்வெண்ட் வந்து பெட்ரோலியம் பொருளை வந்து ரிஃபைன் பண்றதுக்கான ஒரு வேதிப்பொருள். இதை வந்து என்ன பண்றாங்க, நம்மளோட சாப்பிடுற ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ரிஃபைன் பண்ண யூஸ் பண்றாங்க. பெட்ரோல் எங்க இருக்கு, நம்ம சாப்பிடுற ஆயில் எங்க இருக்கு, பெட்ரோலியம் ஆயில் நம்மளால சாப்பிட முடியாது. அதை வந்து ரிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற பொருளை கொண்டாந்து நம்மளோட சாப்பிடுற ஆயில்ல வந்து ரிஃபைன் பண்றாங்க. அந்த ரிஃபைன்ட் ஆயிலே வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு பொருள். ரிஃபைன்ட் ஆயில் வந்து ஏன் சீப்பா இருக்குன்னா, கெமிக்கலா நம்ம ப்ராசஸ் பண்ணும் போது என்ன ஆகுது, அதோட ஈல்டு ஜாஸ்தியா இருக்கு. அதாவது என்னது, ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுறது வந்து ஜாஸ்தியா இருக்குது. அண்ட் அது நிறைய ப்ராசஸ்ல போய் வரதுனால அவங்களுக்கு வந்து கடைசியா கிடைக்கிற குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் வந்து ஜென்ரலாவே ரிஃபைன்ட் ஆயிலோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். செக் ஆயில் வந்து நேச்சுரல் வேலை எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த காலத்துல 2 மாடை கட்டி அந்த மெஷினை வந்து சுத்த விடுவாங்க. அப்படிதான் வந்து கஷ்டப்பட்டு அந்த காலத்துல ஆயில் எடுப்பாங்க. இப்ப வந்து அந்த மெஷின் எல்லாமே வந்து ரொம்ப மெக்கானிக்கலா மாறி போயிடுச்சு. இப்ப வந்து நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால மெஷின் வந்து தானாவே சுத்துறதுக்கான நிறைய வழியெல்லாம் இருக்கு. அதனால ஒரே ஒரு ஆள் பக்கத்துல நின்னா போதும், ஈஸியா வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் ஏன் வந்து செக் ஆயில் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னா, ரிஃபைன்ட் ஆயில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த சீட்டோட குவாலிட்டி எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. லோ குவாலிட்டியா இருந்தாலும் அதுல வந்து ஸ்மெல்லோ டேஸ்டோ ஓடுறோ உங்களுக்கு வரப்போறது இல்லை. ஏன்னா அது கெமிக்கலி ட்ரீட்டட், எந்த ஸ்மெல்லும் வராது. ஆனா அதுவே வந்து இந்த செக் ஆயில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, செக் ஆயில்ல வந்து நீங்க என்ன குவாலிட்டி ஆஃப் சீட் யூஸ் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டி ஆஃப் த சீட் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட், அந்த ஆயிலோட ஸ்மெல், ஃபிளேவர் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். நீங்க ஒரு லோ குவாலிட்டி சீட் எடுத்து அரைச்சிங்கன்னா அது அப்படியே அந்த ஆயில் அந்த ஸ்மெல் தெரியும். இந்த ரீசன்னாலதான் வந்து செக் ஆயில் காஸ்ட்லியா இருக்கு. ஸோ செக் ஆயிலுக்கு நீங்க யூஸ் பண்ற சீட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி சீட்ஸா இருக்கணும். அதே வந்து ரிஃபைன்ட் ஆயிலுக்கு யூஸ் பண்ற சீட்ஸ் வந்து அவசியம் கிடையாது அவ்வளவு குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். சரி, இப்போ செக் ஆயில்ல வந்து என்ன வித்தியாசம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம்.
செக் ஆயில்ல 3 மெஷின் இருக்கு. கல் மெஷின் இருக்கு, அயன் மெஷின் இருக்கு, வுட் மெஷின் இருக்கு, அதாவது மர மெஷின். சோ இந்த 3 மெஷின் இருக்கு செக் ஆயில் எடுக்கிறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா கல் மெஷினும் மர மெஷினும் தான் வந்து நம்மளோட பாரம்பரிய வழக்கப்படி ஆயில் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கான கரெக்டான ஒரு மெஷின். இந்த அயன் பிரஸ் மெஷின்ன்றது இப்ப வந்தது. இது வந்து என்ன பண்ணும்னா, இது இரும்பு மெஷின். இது என்ன பண்ணும், ஜென்ரலா வந்து ஹை ஹீட்ல வந்து ஆயில வந்து அரைச்சு கொடுக்கும். அயன் மிஷின் ஓடும் போது ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஹீட் அதிகமா ஜென்ரேட் ஆகும்போது அந்த ஆயில்ல இருக்கிற சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆயில ஜென்ரலாவே ஹீட் பண்ணா அதோட சத்துக்கள் குறையும் இல்லையா, அந்த மாதிரி தான் சீட்ல வந்து ரொம்ப ஹீட் பண்ணி ஆயில் எடுக்கும் போது அதோட சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். சுத்தமா இல்லாம போயிடாது, அந்த சத்துக்கள் அயன் பிளஸ் ஆயில்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஆயிலோட சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுவே வந்து இந்த கல்லு மெஷினோ இல்லைன்னா மரச்செக்கு மெஷின்லயோ நீங்க ஆட்டும் போது அதுல வந்து சூடே வராது. இன்ஃபேக்ட் வந்து ஆட்டுறவங்க கையை வச்சு கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு சூடே இல்லாம கோல்ட் பிரஸ் ஆயில்னு சொல்லுவாங்க. நீங்க அரைக்கும் போதே வந்து கையை கூட வைக்கலாம். அதுவே வந்து இந்த அயன் மெஷின்ல ஆட்டி எடுக்கிறப்போ நீங்க கை வச்சுலாம் எடுக்க முடியாது, கை பொத்துக்கும். அந்த அளவுக்கு சூடு ஜென்ரேட் ஆகும். அது சூடான ஆயில ஆற வச்சு கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது கிட்டத்தட்ட ரிஃபைன்ட் ஆயில் மாதிரியே ஆயிடுது. ஆனா என்ன, ரிஃபைன்ட் ஆயில்ல வந்து இந்த பெட்ரோலியம் யூஸ் பண்ற அந்த சால்வெண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, இதுல வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அயன் பிரஸ்ட் ஆயில் வந்து ரிஃபைன்ட் ஆயிலை விட கொஞ்சம் பெட்டர் ஆனதுன்னு சொல்லலாம். இதுவே வந்து இப்போ வந்து வுட் பிரஸ்ட் ஆயிலையோ இல்லைன்னா வந்து அந்த கல்லு மிஷின்ல ஆட்டுற ஆயிலையோ எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா வந்து அது நேச்சுரல் வேல வந்து அதை ப்ராசஸ் பண்றாங்க ஒண்ணு. அப்புறம் சூடு இல்லாம எடுக்கிறாங்க. சூடு இல்லாம ஆட்டும் போது என்ன ஆகுது, அதுல இருக்கிற சத்துக்கள் அப்படியே இருக்கு அந்த ஆயில்ல. சோ அந்த சத்துக்கள் நமக்கு வந்து அப்படியே கிடைக்குது. அதனால நமக்கு வந்து வுட் பிரஸ்ட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப சத்தான ஆயில். அதனால நீங்க எப்ப வந்து ஆயில் வாங்க போனீங்கன்னாலோ செக்கு ஆயில் வாங்க போனீங்கன்னா மரச்செக்கு ஆயில் கிடைக்குதான்னு பார்த்து வாங்குங்க. ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம மார்க்கெட்ல நிறைய இப்ப சுத்தி வருதுன்னு பாத்தீங்கன்னா அயன் பிரஸ்ட் ஆயில் தான். ஏன் அயன் பிரஸ்ட் ஆயில் தான் நிறைய மார்க்கெட்ல இருக்குன்னா, இந்த மரச்செக்கு மெஷினோட நீங்க கம்பேர் பண்ணும் போது இந்த அயன் பிரஸ்ட் மெஷின் வந்து கொஞ்சம் அதிகமான எண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். மரச்செக்கோ இல்ல கல் செக்குலயோ பாத்தீங்கன்னா நீங்க அதிகமான ஆயில் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2.5 கிலோ கடலை நீங்க போடுறீங்கன்னா அதுக்கு வந்து 1 லிட்டர் ஆயில் தான் வந்து மரச்செக்கு மெஷின் கொடுக்கும். அதுவே அயன் மெஷின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கிலோ கடலை போட்டாலே வந்து உங்களுக்கு 1 லிட்டர் ஆயில் கிடைச்சிடும். சோ இந்த 1/2 கிலோ கடலை வந்து உங்களுக்கு வந்து சேவிங் தான் ஒரு பாட்டிலுக்கு தான். வந்து எப்பவுமே வந்து அயன் பிரஸ்ட் மெஷின் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்படின்னு வரும்போது அதிக லாபம் எடுக்க தான் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அதனால நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அயன் பிரஸ்ட் மெஷின் மட்டும்தான் இருக்கும். அதையே வந்து மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து உண்மையில நடக்குது. இது இல்லாம இன்னொரு அடல்ட்ரேஷன் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரஸ்டோ இல்ல அயன் பிரஸ்டோ இல்ல கல்ல செக்கோ ஏதோ ஒரு செக்ல ஆயில் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது ஒரு 40% வந்து செக்கு எண்ணெய் ஊத்துனாங்கன்னா ஒரு 60% வந்து பாம் ஆயில கலந்துடுறாங்க. இந்த விஷயம் ஆயில் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம். இதுக்கு பெர்மிஷன் FSSAIயும் இருக்கு. FSSAIயும் சொல்லுது ஆயில்ல வந்து இந்த மாதிரி பாம் ஆயில் கலக்குறது தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஒரு நார்மலான ப்ராசஸா தான் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு. இப்ப செக்கு எண்ணெயோட வந்து பாம் ஆயில கலந்தாங்கன்னா நமக்கு தெரியவும் தெரியாது, அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி கிடையாது, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மரச்செக்கு ஆயில் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அப்புறம் கலரும் பாத்தீங்கன்னா பைனாப்பிள் கலர்ல இருக்கும். இதுவே அயன் மிஷின்ல ஆட்டின ஆயிலா இருந்தா அதோட திக்னஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்மளுக்கு பார்த்தாலே ஒரு ரிஃபைன்ட் ஆயில் மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த ஆயில். ஆனா இந்த ஆயில் நீங்க மரச்செக்குல எடுத்த ஆயில் பாத்தீங்கன்னா கலங்கலா இருக்கும். மரச்செக்கு ஆயில்ல வந்து கீழே மண்டி தங்கும். ஆனா வந்துட்டு நீங்க அயன் பிரஸ்ட் ஆயில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மண்டி தங்காது. அது வந்து டபுள் ஃபில்டர் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால மண்டி தங்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா அயன் பிரஸ்ட் ஆயிலுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதுல வந்து பெருசா ஸ்மெல்லு வாசம் எல்லாம் மாறாது. அதே நேரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மரச்செக்கு ஆயில் வந்து சீக்கிரமாவே கெட்டுரும். 2 மாசம் இல்ல 2.5 மாசம் அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்க வந்து யூஸ் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப உங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஓரளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் சொல்றேன், உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட்நட் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் இந்த ரெண்டு, அதாவது கடலை எண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்துல மட்டும் நம்ம அடல்ட்ரேஷனை ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். அடல்ட்ரேஷன் சொல்ல முடியாது, எது வந்து
அயன் மெஷின்ல இருந்து எடுத்தது, எது வந்து மரச்செக்கு மெஷின்ல இருந்து எடுத்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அயன் மெஷின்ல இருந்து எடுத்தது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஸ்மெல் எல்லாம் இருக்கும், கிரவுண்ட்நட் ஸ்மெல் இருக்கும், எல்லாமே பிளேவர் எல்லாமே இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியா இருக்கும். எந்த ஒரு பிராண்ட் நேமும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அதனால நான் பிராண்ட் நேம் எல்லாம் காட்டல. இப்ப நீங்க இந்த ஆயில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா டிரான்ஸ்பரண்டா தெரியுதா? இது வந்து கிரவுண்ட்நட் ஆயில் தான். இதோட திக்னஸ் பாருங்க, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு இல்லையா? இதே வந்துட்டு நான் ஒரு சுத்தமான மரச்செக்குல இது வந்து நான் நேர்ல போய் ஆட்டி வாங்கிட்டு வர எண்ணெய். இந்த எண்ணெயை பாருங்க, இதோட திக்னஸ் வந்து எவ்வளவு பியூரா இருக்கு பாருங்க, எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க இதோட எண்ணெய். இதோட திக்னஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா ஒரு பைனாப்பிள் ஜூஸ் கலர்ல இருக்கா? இப்ப இதையும் நான் சேர்த்து வச்சு காட்டுறேன், டிஃபரன்ஸ் தெரியுதா? இது வந்து மரச்செக்கு மெஷின்ல ஆட்டினது, இது அயன் மெஷின்ல ஆட்டினது. ரெண்டுமே கிரவுண்ட்நட் ஆயில் தான், ஆனா திக்னஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் வித்தியாசம். சோ இந்த மாதிரி நம்ம திக்னஸ் வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். இதுவுமே திக்கா தான் இருக்கு, ஓரளவுக்கு திக்கா தான் இருக்கு. ஆனா அதையும் விட இது பாருங்க, இது மரச்செக்குல ஆட்டினது. அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து செடிமெண்ட்ஸ் தெரியும், கசடு தெரியும் கீழே. அதுவே நீங்க இதுல பாத்தீங்கன்னா கசடே இருக்காது, இந்த ஆயில்ல வந்து கசடு இருக்கும். இது உங்களுக்கு கேமரால ஒழுங்கா தெரியலன்னு நினைக்கிறேன், ஆனா கசடு எனக்கு நல்லா தெரியுது. இதுல தெரியுதா ஓரளவுக்கு கசடு? சோ இதுல கசடு தெரியும். செசமி ஆயில நீங்க திக்னஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், ஆனா அது கலர் டார்க்கா இருக்கிறதுனால நம்மளால அவ்வளோ கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. கிரவுண்ட்நட் ஆயில்ல கண்டுபிடிக்கிற மாதிரி செசமி ஆயில்ல நம்ம பியூரிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. கோகனட் ஆயில்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ரொம்ப சிம்பிள். கோகனட் ஆயில் எடுத்துட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு அது திக்காச்சுன்னா அது கோகனட் ஆயில், திக் ஆகுதுன்னா அது கோகனட் ஆயில் இல்லை. ஒரு செமி சாலிட் ஸ்டேட்ல வந்துச்சுன்னா கூட ஏதோ ஒரு கலப்படம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து பியூரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக, அதுக்குதான் நான் ஒரு இது பண்ணிருக்கேன். இது பாருங்க, செக் ஆயில். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை தூக்கி நான் இதுல வச்சேன், ஃப்ரிட்ஜில் வச்சப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க, திக்கா வெள்ளையா மோர் மாதிரி. இதுலயும் பாத்தீங்கன்னா கசடு இருக்கும். சோ மரச்செக்கு மெஷின்ல ஆட்டின எல்லா ஆயிலுமே வந்து கசடு இருக்கும். அது லைஃப் டைமும் வந்து ஜாஸ்தி இருக்காது. ஒரு 2.5 மாசத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ணலன்னா ஒரு ஸ்மெல் பிளேவர் எல்லாமே மாறிடும். பழசாயிடுச்சுன்னா ஒரு ஸ்மெல் பிளேவர் எல்லாமே மாறிடும். ஸோ சமைக்கும் போது அதோட டேஸ்டும் மாறும். ஸோ இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். இந்த 2 ஆயிலுக்கு தான் நம்ம ஓரளவுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும், மற்ற எந்த ஆயிலுக்கும் நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அதுல பாம் ஆயில் ஆட் பண்ணியிருந்தாலோ இல்ல வேற எந்த வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணியிருந்தாலோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவுக்கு தான் நம்மளால வந்து பியூரிட்டியை வந்து டெஸ்ட் பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட்டா நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமானா இல்ல. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். எது நல்ல ஆயில்னு நீங்களே டிசைட் பண்ணி உங்க குடும்பத்துக்கு சமைச்சு தாங்க. ஹெல்தி குக்கிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.